வணக்கம். நான் உங்கள் வில்லேஜ் மினிஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பதிவு சட்டம் 34C பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பதிவு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1908 இந்த பத்திரப்பதிவு பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற சட்டம் வெள்ளைக்கார சட்டம். இதை நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவு சட்டத்தில் 1949 ஒரு ரூல் கொண்டு வராங்க. என்ன ரூல்னால் 55A படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வைக்கணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுங்கிறது வைக்கணும். பட்டா இதெல்லாம் வேலிட் பண்ணுவாங்க இல்லையா, சப் ரிஜிஸ்டர், அந்த டீட்டெயிலாம் வேலிட் பண்ணிவிட்டு தான் நம்ம பத்திரங்கிறது பதிவு பண்ணுவாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7/4/2025 அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. என்ன தீர்ப்புனா, அதாவது 69 அதாவது பிரிவு 1908 பிரிவு 69 படி ஒரு சப் ரிஜிஸ்டர் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா, அதாவது முத்திரைத்தாள் கரெக்டாக இருக்கா, அந்த டாக்குமெண்ட் ரைட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கா, எல்லாமே அந்த இது மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் யார்கிட்ட இருக்குது, பட்டா யார்கிட்ட இருக்குன்றது பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 55A இந்த ரூலுங்கிறது பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா செல்லாது, இன்வேலிடுன்னு அறிவிச்சிட்டாங்க. இன்வேலிடுன்னு அறிவிக்கும் போது இதனால் என்ன நடக்கும்னா, நிறைய போலி பத்திரங்கள் ரிஜிஸ்டர் ஆகும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பப்ளிக்கு லாஸ் ஆகும். அதனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா 28/4/2025 உடனடியாக 28/4/2025 உடனடியாக என்னென்னா ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க. எதுக்கு கீழேனா 34 செக்ஷன் 1908 செக்ஷன் 34C ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை பில் பண்ணுறாங்க. யார் பண்ணுறாங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை மினிஸ்டர் இது பண்ணுறாங்க. பில் பாஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பின பில்லுங்கிறது பார்த்திங்கன்னா என்னைக்கு, அதாவது அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த பில்லுங்கிறது அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 55Aங்கிறது பார்த்திங்கன்னா ரூலாக இருந்தது. பட் இந்த 34Cங்கிறது ஒரு சட்டமாகவே மாறிடுச்சு. மேண்டேட்ரியாக நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா சப் ரிஜிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பத்திரம் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மூலப்பத்திரங்கிறது இருந்தால் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடியே இந்த டாக்குமெண்ட் ப்ரொசீஜர்லாம் நடக்கும். அப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, ஏதாவது தவறுதலாக இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நடக்க விட மாட்டாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட மூலப்பத்திரமே இல்லைங்க, தொலைஞ்சி போச்சிங்கன்னு சொல்லும்போது என்ன பண்ணுன்னா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும். எஃப்ஐஆர் காப்பி அண்ட் நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறது NOCங்கிறது நீங்கள் வாங்கிட்டு வரணும். சப்போஸ் கோர்ட் ஆர்டர் இருந்தால் கோர்ட் ஆர்டருங்கிறது எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ இதனால் என்னங்க, இது நிறைய பேர் இதெல்லாம் யாருங்க போயிட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. இதில் பார்த்திங்கன்னா இந்த பதிவு சட்டங்கிறத எதுக்காக மெயினாக கொண்டு வராங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்க. ஆல்ரெடி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மூலப்பத்திரங்கிறது கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா போலி பத்திரங்கிறது நிறைய குறையும். சரிங்க, என்கிட்ட பத்திரம் இல்லைங்க, நாங்கள் பட்டா மட்டும்தாங்க வச்சுருக்கோம், எங்கள் மூதாதையர் காலத்துலேருந்து வச்சுருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுன்னா, நீங்கள் உங்கள் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு பார்த்திங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். ஓகேங்களா? நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரும்போது அதை வேலிடாக எடுத்துப்பாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா பேங்க்கில் ஏதாவது உங்களுடைய நீங்கள் அடமானம் வச்சுருக்கீங்க, அதாவது நிலத்தை அடமானம் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த பேங்க்டையும் போயிட்டு நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் தான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி 55Aங்கிறது ரூலாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அது இன்வேலிட்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. பட் இப்போ என்னன்னா 34C பில் கொண்டு பாஸ் ஆகிடுச்சு. அமெண்ட்மெண்ட்டு அப்ரூவும் பண்ணிட்டாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவும் பண்ணிட்டாங்க. என் சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுடைய லாயரை கன்சிடர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போங்க. என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.